குட் ஈவினிங் சார். நான் ஹம்பி ஆட்டோ டூரிஸ்ட் டிரைவரு. நான் உங்களுக்கு எப்படி சர்வீஸ் கொடுத்தேன்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். சார் நாங்கள் வந்து மதுரையிலேருந்து என் பேர் இந்த இளங்கோவன். நாங்கள் இங்கே ரயில் நிலையத்துக்கு வந்து இறங்கினோன்னே என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறது ஒன்றுமே தெரியல. அவங்க மட்டும் தமிழில் பேசுனாங்க. எங்களுக்கு பார்த்தா பேசுனாங்க, பரவாயில்ல இங்கே கூட தமிழில் பேசுகிறவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட பேசினோம். அவர் வந்து ரொம்ப ஏதோ ரொம்ப நாள் பழகின ஒரு இதோட ஒரு மற்ற வெப்சைட்டில் அது இதில் பார்த்துட்டு இருந்தால் கூட இங்கே சுற்றி பார்க்குற இடத்தை பற்றி அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. அந்த வெப்சைட்டில் சில விஷயங்கள் வந்து அவ்வளோ இதாக சொல்ல மாட்டாங்க. இங்கே ப்ராக்டிக்கலாக அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. எனக்கு தங்குறதுக்கு அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சிட்டிக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் ப்ரைவேசியாக கொஞ்சம் இயற்கையான இடத்துல தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னப்போ உடனே இதில் வந்து தங்க வச்சது சுற்றி பார்க்குற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்த வந்து ரொம்ப முக்கியமான ஹிடன் பிளேஸஸ் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கூட்டி போய் கொடுத்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்த அனுபவங்கள் இருந்தது. காலையில் எதை பார்க்கணும், சன் ரைஸ் ஆகிறப்ப எதை பார்க்கணும், சன் செட் ஆகிறப்ப எதை பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஒரு நிறைய அதை எப்படி பார்க்கலாங்கிறத ரொம்ப வித்தியாசமாக எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது உங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை தாண்டி அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும் ஆட்டோ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா கைட் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சாப்பிட்றதுக்குலாம் நான் கேட்டேன், கொஞ்சம் ஹோம்லியாக சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் வேணும். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருந்தது, சாப்பிட்றதும் நல்ல ஹோம்லியான இடத்தையுமே அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அந்த ஹிடன் பிளேஸ் முக்கியமான பிளேஸ்கள் வந்து 50 ரூபா தாளில் வந்து சேரிட் இருந்துச்சு, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், இல்லை நம்ம நிறைய நோட்டெல்லாம் தினம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மள எத்தனை பேர் வந்து எந்த ரூபா நோட்டில் எந்த படம் இருக்குன்னு நம்ம கவனிச்சோன்னு தெரில, அதே நம்ம கடந்து போயிடுவோம். 50 ரூபா நோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ தான் புதுசாக இருந்துச்சு. ஆமாம்ல அப்படின்னு அவர் எடுத்து பார்த்தா 50 ரூபா நோட்டோட அந்த விட்டாலா கோயிலில் உள்ள அந்த தேர் பார்த்தீங்கன்னா அந்த கற்தேர் வந்து 50 ரூபா தாளில் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் அதை முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. விட்டாலா கோயிலில் நாங்கள் 2 வேறு லைட்டிங்லேயும் பார்த்தோம். காலையில் ஒரு தடவை பார்த்தோம், சாயங்காலம் ஒரு தடவை பார்த்தோம். 2 வேறு இடம் வந்து எல்லாமே அவங்க கொடுத்த ஐடியா தான். இன்னும் நல்லா சொல்லணும்னா அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் கொஞ்சம் நல்ல அனுபவம் இருக்கிறதுனால யாராவது ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுக்க வந்தீங்கன்னா அவங்க அதுக்குமே நல்லா நமக்கு கைட் பண்ணுறாங்க. அதுவுமே நமக்கு கொஞ்சம் உபயோகமாக இருந்துச்சு. இப்போ துங்கபத்ரை டேமில் 100 ரூபா தாலுக்கு பழைய 100 ரூபா தாலுக்கு டேம் இருந்துச்சு. அந்த டேம் போய் பார்த்தீங்க, டேமில் எப்படி இருந்துச்சு? டேம் வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு டேம் நான் பார்க்கலைன்னா சொல்லணும். எவ்வளோ தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் சொன்னாங்க, ஆனால் நினைவு இல்லை. சரி நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிறக்கா அந்த இடத்த கூட்டிகிட்டு கொண்டு காமிக்காமலாம் இல்லை. அந்த இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும், இந்த இடம்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு இடத்த கூட விடாமல் கடைசியாக துங்கபத்ராவே அணையும் காமிச்சு அதில் மேலே போயிட்டு எப்படி வருது அதெல்லாம் கைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கைடு நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஆட்டோ அல்லது அந்த மாதிரி வெஹிக்கிள் நமக்கு கொடுக்குறது, இது மாதிரி ஃபுட்டாக நல்ல இடத்துல எங்கே சாப்பிடலாம், எந்த இடத்துல தங்கலாம், இது மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ஒரே இடத்துல வந்து நம்மளால் அதை வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயம். பாதுகாப்பும் உண்மையில் எந்த இடத்துல போய் நிற்கக்கூடாது, எந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, குறிப்பாக நம்மளுடைய பாதுகாப்பை வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக கருதுறாங்க. பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளுடைய முழு ஒரு 2-3 நாள் அவங்க கூட பயணப்பட்டோம். ஏதோ நம்ம கூட நம்ம அண்ணன் தம்பி நம்ம எப்படி பத்திரமா பாதுகாத்துப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம பாதுகாத்துக்கிட்டாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஒரு அண்ணன் அல்லது அங்கிள் மாதிரி அவங்க வந்து அவங்க ரொம்ப அந்யோன்யமாக நம்மளை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் சார்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இது சர்வீஸ் எப்படி இருக்கு? ஆமாம், இது நீங்கள் சொல்லாமலே நாங்கள் செய்வோம். ஏன்னா நமக்கு வர்ற எல்லாருமே பாதுகாப்பாகவும் தேவையான அளவு உங்களுக்கு வந்து கைடன்ஸும் இருக்கணும் அப்படின்னா அது தாஜன்னாவை சொல்லலாம். அதனால் நீங்கள் சொல்லாமலே நாங்கள் அதை செஞ்சுருவோம். நீங்கள் ஹம்பி போகணுமா, தாஜன்னாவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம்.
தேங்க்யூ சார். நன்றி.